ஓகே, வணக்கம் மாணவர்களே. நம்ம அழகு 6ல் விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு இந்த பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் 20 மதிப்பெண்கள் இந்த பகுதியிலேருந்து கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதனால் இப்போ இந்த விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கோட கடைசி பார்ட்டில் நம்ம இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 பகுதி பார்த்துருந்தோம். என்னென்ன சார் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய தொடக்க கால தேசிய அமைப்பு பார்த்தோம், தமிழ்நாட்டுடைய முக்கிய மிதவாதிகள் பார்த்தோம், பார்ட் 3ல் தீவிர தேசியவாதிகள் பார்த்தோம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய முக்கிய பயங்கரவாதிகள் யாருன்னு பார்த்தோம், அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த தமிழ்நாட்டு தலைவர்கள் ஒரு 3 பேரை பார்த்தோம். இப்போ இந்த பார்ட் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டம் காலவரிசை, அதாவது 1916லேருந்து 1947 வரையும் விடுதலை போராட்டம் நடைபெற்றுச்சு இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் என்ன மாதிரிலாம் நடைபெற்றுச்சு? இப்போ உப்பு சத்தியாகிரகம் இந்திய அளவில் காந்தி தண்டியில் பண்ணார். அப்போ தமிழ்நாட்டில் யார் பண்ணார்? தன்னாட்சி இயக்கம். ஓகேங்களா? இந்தியாவில் திலகர் பாம்பேல பண்ணியிருப்பார். அப்போ தமிழ்நாட்டில் யார் பண்ணியிருப்பாங்க? ஓகேங்களா? இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒருதான சில போராட்டம் இருக்குது. நீல் சிலை அகற்றும் போராட்டம். இது இந்திய அளவில் நடக்கல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துச்சு. இது மாதிரி சில போராட்டங்கள் நடந்துச்சு. அதை இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பகுதி முடிஞ்சிடும். எப்போவுமே நீங்கள் யூனிட் 6 பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு 20 மதிப்பெண் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் 3 ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்முடைய நோட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வீடியோ கிளாஸோடு சேர்த்து ஃபஸ்ட்டு படிச்சிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பள்ளி புத்தகத்தில் இந்த பார்ட் எங்கே கவர் ஆகுதோ அந்த பார்ட்டை கம்பல்சரி முடிக்கணும். அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா? சரி, அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதையும் இந்த பாட்டுக்கு நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும். இது 3ம் பார்த்தா தான் இந்த பாட்டு முழு கவருது அப்படிங்கிறது இப்போ தான். அது முழுசாக கவர் ஆகுறது இப்படி பண்ணால் மட்டும்தான் கவர் ஆகுது. ஓகேங்களா? எந்த ஒரு பகுதியுமே இப்படி தான் நீங்கள் முடித்தாதான் அது புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரு முழுமையான புரிதலை கொடுக்கும். தேர்வில் முழு மதிப்பெண்ணை நீங்கள் பண்ணலாம். சும்மா நான் பள்ளி புத்தகத்தை ஒரு முறை ரீட் பண்ணேன் சார், சும்மா ஒரு முறை வீடியோ பார்த்தேன் சார், இதெல்லாம் செட்டே ஆகாது. சும்மா ஒரு முறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தேன் சார், அதெல்லாம் செட் ஆகாது. ப்ராப்பராக நோட்ஸ் பார்த்து நமக்கு அது புரிதல் வந்திருக்கணும். அதன் பிறகு பள்ளி புத்தகத்தை பார்த்து நல்லா படிச்சிருக்கணும். அதன் பிறகு பிஓக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தைய ஆண்டு வினாக்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு புரிதல் கிடைக்கும். அதன் பிறகு நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இந்த பார்ட்டில் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பாடம் எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு கடைசி பார்ட்டான விடுதலை போராட்டத்துடைய அந்த காலவரிசை நம்ம பார்த்துடலாம். ஓகே, தமிழ்நாடு விடுதலை போராட்ட காலவரிசை. ஓகே, இப்போ இந்த 1908, 16 இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேசிய இயக்கம் வலுவிழக்குது. ஏன் சார் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பயங்கரவாதிகள் இந்த மாதிரி தீவிர தேசியவாதிகள்லாம் என்ன செய்கிறாங்க, ஆங்கிலேயர்களால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுறாங்க. பார்த்தோம், பகத்சிங்லாம் என்ன செய்கிறார், தூக்கில் போகிறாங்கல்ல இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி இப்போ வாஞ்சிநாதன் போன்ற தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, தற்கொலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் ஈடுபட்டவங்களில் இப்போ நீலகண்ட பிரம்மச்சாரியெல்லாம் முதல் குற்றவாளியாக என்ன செய்கிறாங்க, கைது செய்கிறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. இப்படி இரும்புகரம் கொண்டு ஒடுக்கியதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, தேசிய இயக்கம் இந்த காலகட்டத்தில் வலுவிழக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த 1916 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா, இதில் இந்த லக்னோ ஒப்பந்தம், லக்னோ மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ 1916 அகில இந்திய தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக இந்த தன்னாட்சி இயக்கத்தை முதல்ல தொடங்க போகிறேன் அப்படின்னு அறிவித்தது யாருன்னா அன்னி பெசன்ட் தான். ஓகேங்களா? தொடங்க போகிறேன்னு அறிவித்தது அன்னி பெசன்ட் தான். இவங்க அயர்லாந்து நாட்டு பெண்மணி இல்லையா? அயர்லாந்து தன்னாட்சியை போல் இந்தியாவிலையும் தன்னாட்சி தொடங்க போகிறோம் அப்படின்னு சொன்னவங்க இவங்க எப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1915 செப்டம்பர் 28 அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் முறைப்படி இந்தியாவில் தொடங்கினது யாருன்னா திலகர் தான். 1916 ஏப்ரல் 22 தொடங்கப்பட்டது. எங்கே அப்படின்னா பெல்காம், பம்பை மாகாண மாநாட்டில் தன்னாட்சி இயக்கம் முதலாக தொடங்கப்பட்டது. இப்போ சென்னை மாகாணத்தில் 1916 செப்டம்பர் 3, இவங்க பாருங்க ஏப்ரல் 22 இந்திய அளவில் தொடங்கிட்டாங்க. சென்னையில் பார்த்துட்டிங்கன்னா 1916 செப்டம்பர் 3, அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி கோகலை மண்டபத்தில் இந்த இது தொடங்கப்படுது. தன்னாட்சி இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் அன்னி பெசன்ட்டுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ் அருண் டேல், ஓகேங்களா, பிபி வாடியார், அது தமிழ்நாட்டுடைய அந்த மதராஸ் தொழிற்சங்கத்தை நிறுவியவர் இவர் தான். இவர் அப்புறம் சிபி ராமசாமி, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அன்னி பெசன்ட் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு செய்தித்தாள் தொடங்கியிருப்பாங்க. காமன்வெல்த் 1914 தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை 1915 ஜூன் 14 தொடங்கி இந்திய விடுதலை போருக்கு முக்கிய பங்கு வகித்திருப்பாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இவங்க 2 புத்தகம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அது என்ன புத்தகம் அப்படின்னா ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், அதாவது விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியா ஒரு தேசம், இந்தியா எ நேஷன் அப்படிங்கிற 2 புத்தகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா யாரால அன்னி பெசன்ட்டால் எழுதப்பட்டது. அதேபடி வாரணாசியில் ஒரு மத்திய இந்து கல்லூரியையும் இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. இதெல்லாம் அன்னி பெசன்ட்டுடைய சாதனையாக பார்க்கப்படுது. ஓகேங்களா?
இப்போ இந்த தன்னாட்சி இயக்கத்தை இது ஏன் சார் தமிழ்நாடு ரிலேட்டடாக இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்போ வந்து தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1916 செப்டம்பர் 3 கோகலை மண்டபத்தில் அன்னி பெசன்ட் அவர்களால் தொடங்கப்பட்டது தான் இந்த தன்னாட்சி இயக்கம். ஓகேங்களா. இப்போ இதே 1916 காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடக்குது. யாருடைய தலைமையிலனா அம்பிகா சரண் மஜும்தார் இவங்க தலைமையில் நடக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ 1907 பார்த்துட்டிங்க அப்படின்னா சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிந்த ஒரு மாநாடு. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிந்தது. ஓகேங்களா. சூரத் பிளவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் பிரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் கழிச்சு 1916 இந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் இணைகிறாங்க. எந்த மாநாடு? லக்னோ. லக்னோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா. இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் தான் காரணமாக இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதே காலகட்டத்தில் லக்னோ ஒப்பந்தம் இதன் மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ஒன்று செய்கிறாங்க. இப்போ ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய இடி. இதுவரையும் வந்து இந்தியா வந்து பிளவுபட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களா. அப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்களா என்ன செய்வாங்க, நம்மளை ரொம்ப எதிர்ப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு ஒரு பெரிய இது இந்த காலகட்டத்தில் விழுது. அதே மாதிரி 1917 தன்னாட்சி இயக்கத்துடைய முதல் மாநாடு. இப்போ 1916 காலகட்டம் முடிஞ்சு அடுத்து 1917 என்றாகிறோம். அப்படி பார்க்கும்போது 1917 தன்னாட்சி இயக்கத்தோட முதல் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா கடலூரில் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலூர் பகுதியில் நடக்குது. இதோடைய தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மாதவராவ் தான் இதோட தலைவராக இருக்காங்க. இதே 1917 இந்திய அளவில் பார்த்துட்டோம் அப்படின்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அங்கே யார் தலைவராக இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்னி பெசன்ட், அதாவது அயர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி அன்னி பெசன்ட் தான் இவங்க தான் இருக்காங்க. அதாவது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ், ஐஎன்சியோடைய முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா ஐஎன்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் தான். அது இந்தியாவை சேர்ந்த முதல் பெண்மணி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த முதல் பெண்மணி அப்படின்னு யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவை சேர்ந்த முதல் பெண்மணி. அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். முதல் பெண்மணினா அன்னி பெசன்ட் போயிடணும். முதல் இந்திய பெண்மணினா சரோஜினி நாயுடு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதுதான் இந்த 1916 17 காலகட்டத்தில் நல்லது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது பிராமணர் அல்லாத இயக்கமும் காங்கிரஸுக்கு சவாலும். இப்போ காங்கிரஸ் இந்த காலகட்டத்தில் வந்து புகழ்பட்டு இருக்கு. இது வந்து காங்கிரஸ் வந்து நிறைய பிராமணர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தொடங்கப்பட்டதுன்னா பிராமணர் அல்லது இயக்கம் நீதி கட்சியெலாம் நம்ம பார்ப்போம். அது எப்படி தொடங்கினாங்க அப்படிங்கிறத ஒரு காலவரிசை பார்ப்போம். இப்போ 1909 பார்த்துட்டிங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதர் சங்கம் யாரால் நிறுவப்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 பேர், புருஷோத்தமன் நாயுடு மற்றும் பி சுப்பிரமணியம் இவங்க 2 பேர் தான் இதை நிறுவுறாங்க. 1909 பிராமணர் அல்லாத சங்கம் அப்படின்னு. இதுக்கு பேர் மாற்றப்படுது. என்ன பேர் மாற்றுறாங்க அப்படின்னா அந்த பிராமணர் அல்லாதர் சங்கத்திலேருந்து சென்னை ஐக்கிய கழகம் மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற பேர் வந்து மாற்றப்படுது. இதுக்கப்புறம் மீண்டும் மறுமுறை பேர் மாற்றப்படுது. 1912 சென்னை திராவிடர் கழகம்னு இதோட பேரை மாற்றுறாங்க. மெட்ராஸ் ஐக்கிய கழகத்தை சென்னை திராவிடர் கழகம்னு மாற்றுறாங்க. எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா நடேச முதலியார் வீட்டில் மாற்றுறாங்க. மாற்றினது மட்டும் கிடையாது, இவர் தான் முதல் செயலாளராக சென்னை திராவிடர் கழகத்துடைய முதல் செயலாளராகவும் இவர் தான் நியமிக்கப்படுறார். முதல் செயலாளரில் அந்த கட்டத்தில் இவர் வந்து செயலாளராக சி நடேசனார் வந்து நியமிக்கப்படுறாரு. இப்போ 12க்கு அப்புறம் 16 ஜூனில் இந்த அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக என்ன செய்கிறாங்க, ஒரு திராவிட தங்கும் விடுதியை வந்து இவங்க உருவாக்குறாங்க. எப்போ 1916 ஜூன் பாருங்கள், 1909 உருவாக்குறாங்க. 1912 இதோட பேரை வந்து சென்னை திராவிடர் கழகம்னு பேர் மாற்றுறாங்க. அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு 1916 ஜூனில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு தங்கும் விடுதியை வந்து இவங்க வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா. இதில் முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சி நடேசனார் அவங்களுக்கு தான் வந்து இருக்கும். அடுத்து 1916 நவம்பர் 20 ஓகேங்களா. இது நவம்பர் 16 ஜூனில் ஒரு விடுதி ஏற்படுத்துகிறாங்க. நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. எங்கே அப்படின்னா விக்டோரியா அரங்கம், சென்னை விக்டோரியா அரங்கத்தில் உருவாக்குறாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SILF அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். யாரெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னா பி தியாகராயர், TM நாயர், சி நடேசனார், சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்களால் வந்து இது வந்து உருவாக்கப்பட்டது. சரி, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாதவர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நலனை வந்து மேம்படுத்துறது தான் இதோட நோக்கமாக இருந்துச்சு. பின்னால் இது என்ன செஞ்சு அப்படின்னா நீதி கட்சி அப்படின்னு தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதே 1916 காலகட்டத்தில் பிராமணர் அல்லாதவர் அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படுது. இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது மதராஸ் மாகாணத்தில் 3% சற்றே அதிகமாக உள்ள, அதாவது 3% ஜஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க பிராமணர்.
ஆனால் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா மதராஸ் மாகாணத்தில் அரசு பணிகள்லையும் கல்வியிலேயும் கிட்டத்தட்ட 90% மேலே யார் தான் இருக்காங்க, பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 100க்கு 3 பேர் மட்டும்தான் இவங்க இருக்காங்க. ஆனால் கல்வியில் பார்க்குறோம், வேலை வாய்ப்பில் பார்க்குறோம், பார்த்தோம்னா 90% மேலே இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற அறிக்கை வந்து வெளியிடப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் 1917 ஆகஸ்ட் 20, இப்போ நம்ம 16 முடிச்சுட்டு 17 வர்றோம். இங்கே வந்து மாண்டேக அறிக்கை, ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லுவோம். ஆகஸ்ட் அறிக்கைன்னா வேறு, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது வேறு, ஆகஸ்ட் சலுகை அப்படிங்கிறத லின்னுக்கு பிறகு வெளியிடுவார். ஓகேங்களா, 1940 இந்த காலகட்டத்தில். இது வந்து ஆகஸ்ட் அறிக்கை. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாண்டகு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நாங்கள் நிர்வாகத்துடன் கூடிய விரைவில் தன்னாட்சி அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் கோரிக்கை வச்சதன் விளைவாக, ஏன்னா இப்போ 1916 காலகட்டத்தில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு இல்லையா, அப்போ இதுக்காக ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. மாண்டகு சொல்கிறார், நீங்கள் இந்த போராட்டம் நடத்துறீங்க இல்லையா, உங்களுக்காக நாங்கள் என்ன செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா, மாண்டகு அறிக்கை என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிர்வாகத்தை நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய வகையில் தன்னாட்சியை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே இந்த காலகட்டத்தில் என்னன்னா நீதி கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டு வருது. நீதி கட்சி வந்து நீங்கள் பிராமணர் அல்லாதவர்களுக்குன்னு தொடங்குனீங்க, ஆனால் நீங்களுமே ஒரு பிராமணர் கட்சி, ஏன்னா நிறைய பிராமண தலைவர்கள் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் வந்து வருது. இதே முக்கியமான காலகட்டம் 1917 சிட்னி ரவுலட் குழு அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இது யார் சார் சிட்னி ரவுலட் குழு அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து வாஞ்சிநாதன்லாம் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, ஒருத்தவங்களை ஆஷை கொலை செஞ்சுட்டு 5ஆம் சார்ஜ் கொலை செய்கிறதுக்கான ஒரு 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 என்ன செய்கிற ஒத்திகை அப்படின்னு ஒரு பயமுறுத்தலை காட்டியிருப்பார். இப்போ இந்த காலகட்டத்தில் பயங்கரவாதம் வந்து ரொம்ப தலை துவங்குது. 1914 முதல் உலகப் போர் நடக்குது இல்லையா, அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த நிறைய தலைவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அந்த பயங்கரவாத அமைப்போடு கூட்டு வச்சுக்கிட்டு இந்தியாவிற்கு பயங்கரவாத அமைப்புகள் மூலமாக விடுதலை பெறணும். அதாவது இந்தியா வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து போராடலாம் முடியாது, நேரடியாக வந்து என்ன செய்யணும், தாக்கணும், ஒரு என்ன செய்யணும், வெடிகுண்டு தாக்குதல், ஆங்கிலேயரை கொன்று, இது மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு நம்ம வந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்த்த ஆங்கில அரசு இவங்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட குழு தான் சிட்னி ரவுலட் குழு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இப்போ இது எந்த காலகட்டத்தில் உருவாக்குறாங்க பாருங்க, 1917 இந்த காலகட்டத்தில் வந்து உருவாக்குறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா பயங்கரவாத அல்லது புரட்சிகரவாதிகளை கட்டுப்படுத்துறதுக்கு. இப்போ அப்படியே 1917 முடிஞ்சு 1918 வரணும் அப்படின்னா மதராஸ் தொழிலாளர் சங்கம் வந்து உருவாக்கப்படுகிறது. யாரால் அப்படின்னா பிபி வாடியா. இதே காலகட்டத்தில் மதுரை தொழிற்சங்கம் ஒருத்தர் உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா, ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு, அது ரொம்ப முக்கியம். அப்படியே 18 முடிஞ்சு அப்படியே 19க்குள்ள வந்தோம் அப்படின்னா 1917 சிட்னி ரவுலட் குழு உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா, அவங்களோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. ரவுலட் மசோதா வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது கொண்டு வரப்பட்டது அந்த ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம் என்று காந்தியால் பின்னால் விமர்சிக்கப்பட்டது. என்ன செய்யலாம், விசாரணை வந்து யாரை வேணாலும் கைது செய்யலாம். ரோட்டில் ஒருத்தர் போகிறான்னா அவனை பற்றி நீ என்ன பண்ண ஏதெல்லாம் கிடையாது, உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் அவனை கைது பண்ணுறேன் அப்படின்ட்டு கைது பண்ணலாம். அதான் அந்த ரவுலட் சட்டத்துடைய முக்கியமானது. இதை பார்த்த காந்தி என்ன செய்கிறாரு, கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறதோட என்ன சத்தியாகிரக சபா அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு. ஏன்னா ரவுலட் சட்டத்தை மதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த காலகட்டத்தில் 1919 மார்ச் டு மே இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம் லீக்கும் தன்னாட்சி இயக்கத்தை வந்து என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டம் 1919 மார்ச் டு மே இந்த காலகட்டத்தில். இப்போ 1919 மார்ச் 18 காந்தி என்ன செய்கிறார் அப்படின்னா, மெரினா கடற்கரையில் வந்து உரையாற்றுறாரு. எதை பற்றி அப்படின்னா, இந்த ரவுலட் சட்டம், கருப்பு சட்டத்தை பற்றி என்ன செய்கிறாரு, உரையாற்றுறாரு. யாரும் மதிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்கிறாரு. அதே 1919 மார்ச் 30 வந்து சத்தியாகிரக தினமாக வந்து என்ன செய்து அறிவிக்கப்படுகிறது. ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டதான் அந்த சத்தியாகிரகம். இது சத்தியாகிரக தினமாக அறிவிக்கப்படுகிறது. சென்னையில் இதை யார் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கூட்டத்துக்கு தலைமையாக காந்தியும், அதே மாதிரி மதுரை பகுதிக்கு இப்போ சென்னையில் காந்தி பண்ணுறதுல சேம் மதுரை பகுதியில் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் பண்ணுறாரு. யார் இவர், எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழா இருக்குல்லையே அந்த மாவட்டத்தில் செங்கனூர் அப்படிங்கிற பகுதியில் தான் இவர் பிறந்திருப்பார். மதுரை தொழிலாளர் சங்கத்தை நிறுவியவர், காந்தியோட சீடர், யங் இந்திய பத்திரிகையில் வந்து பணியாற்றியிருப்பார். ரோஸ்தாப்புத்துறை என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா, வைக்கம் போராட்டத்தில் வந்து பெரியாரை வந்து பங்கேற்க செய்வதில் முக்கியமான பங்கு இவருக்கு வந்து இருக்குது. அதுமாதிரி குற்றப்பரம்பரை சட்டம் இருக்குல்ல, அது நீக்க பாடுபட்டவர் இவர் தான். அதுமாதிரி காமராஜர் வந்து இந்த விருதுநகர் வெடிகுண்டு வழக்குன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து கைது செஞ்சுருவாங்க. அதில் போராடி வாதாடி அவர் விடுதலை செஞ்சவர் யாருன்னா இந்த ரோஜாபுத்துறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா, புரியுதுங்களா. இப்போ 1919 நம்ம ரவுலட் சட்டம் வந்து தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காந்தி வந்து 1919 மார்ச் 30 சத்தியாகிரக தினமாக அறிவிக்கிறாரு. இப்போ 2 இடத்துல நடக்குது. சென்னையில் காந்தி, அதே மாதிரி மதுரையில் யார் தலைமையாக இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மதுரையின் தலைமை வகுத்தது யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆமாம், ஜார்ஜ் ஜோசப் வந்து தலைமையாக இருக்கிறாரு. யார் இவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கேரளா ஆலப்புழா மாவட்டத்தில் பிறந்திருப்பார். செங்கனூர் பகுதியில் மதுரை தொழிலாளர் சங்கத்தை நிறுவியவர், காந்தியோட சீடர். யங் இந்திய பத்திரிகை வந்து பணியான இந்த காலகட்டத்தில் காந்தியை வந்து கைது செய்வாங்க. இப்போ காந்தி கைதுக்கு பிறகு அந்த யங் இந்திய பத்திரிகை நடத்துவதற்கான பணி வந்து யார், இவர் தான் வந்து கொஞ்சம் காலம் பார்த்துருப்பார். ரோசாப்புத்துறை என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். வைக்கம் போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருப்பார். குற்றப்பரம்பரை சட்டம் இருக்குல்லையா, நீக்க வந்து கடுமையாக பாடுபட்டவர்களாக இவரும் ஒருத்தர். ஓகேங்களா.
அதே மாதிரி காமராஜரை வந்து விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் கைது செஞ்சிருப்பாங்க. அதுலேருந்து விடுதலை செய்வதற்கும் இவர் வந்து முக்கிய பங்கு வாதாடி விடுதலை பெற வச்சிருப்பாங்க. அடுத்து அப்படியே மார்ச் முடிஞ்சு 1919 ஏப்ரலுக்குள்ளே வந்து அப்படின்னா ஏப்ரல் 6 ஓகேங்களா, கருப்பு சட்டத்தை அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் வந்து என்ன செய்கிறாங்க, கடையெடுப்பு வேலை நிறுத்தம்லாம் இருக்குது. சென்னை சத்தியாகிரக அமைப்பு வந்து இந்த டயத்தில் நிறுவுறாங்க. யாரெல்லாம் உரையாற்றுறாங்க அப்படின்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கன், எஸ் சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் உரையாற்றுறாங்க. அது மாதிரி தொழிலாளர்கள்லாம் கூட்டுறாங்க. யார் தொழிலாளர்களை கூட்டுறதை பார்த்துட்டிங்க அப்படின்னா திருவிக்கா, பிபி வாடியா, வஉசி இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, தொழிலாளர்களை கூட்டுறாங்க. அப்படியே தொழிலாளர்கள், மாணவர்கள் என்ன எல்லாருமே என்ன செய்கிறாங்க, இந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்கிறாங்க. அப்படியே ஏப்ரல் 6லேருந்து ஏப்ரல் 13 ஒரு 7 நாள் கழிச்சு வந்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான நிகழ்வு இந்திய அளவில் நடக்குது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படி ஓகேங்களா பார்ப்போம். பஞ்சாபில் பார்ப்போம். பைசாகி திருநாள் அன்னைக்கு நடந்தது, ஜெனரல் டயரால் வந்து கொல்லப்பட்டது அப்படின்னு. இது வந்து ஐஎன்சியில் தெளிவாக பார்ப்போம். இங்கே ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்போன்னு மட்டும். 1919 ஏப்ரல் 17 ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடைபெற்றுச்சு ஓகேங்களா. இதுக்கப்புறம் அப்படியே என்ன அப்படின்னா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம், அதாவது 1917 அறிக்கை தான் விட்டுருப்பார். நிறைய பேருக்கு வந்து அறிக்கைனா என்ன அப்படின்னா நான் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது 1917 வந்து மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கை. அது 1919 தான் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் வந்து வந்திருக்கும். இதில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா தன்னாட்சி கொடுக்காம என்ன செஞ்சுருப்பாங்க, இரட்டை ஆட்சி கொடுப்பாங்க மாகாணங்களில். அதாவது 2ஆக பிரிப்பாங்க, ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை அப்படின்னு. இதில் ஒதுக்கப்பட்ட துறை அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமானது இந்த உள்ளாட்சி, நிதி இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் யார்கிட்டே இருக்கும், ஆங்கிலேயர்கிட்டே இருக்கும். சில சின்ன சின்ன துறைகளை மட்டும் நம்ம இந்தியர்கள்ட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து நடைமுறையில் கொண்டு வரப்பட்டது. 1921 இந்த இவருடைய சட்டம் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதன் அடிப்படையில் வந்து தேர்தல் நடக்கும். தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. நீதி கட்சி வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக சுப்பராயன் கூட வந்து வந்திருப்பார் இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து அப்படியே 1919 காலகட்டத்தில் வந்து அப்படின்னா கிளாபத் இயக்கம் வந்து தொடங்கப்படுது ஓகேங்களா. கிளாபத் இயக்கம்னா என்ன சார் அப்படின்னா இப்போ 1914 to 18 முதல் உலகப் போர் நடக்குது. முதல் உலகப் போரில் வந்து துருக்கி வந்து பிரிட்டன்ட்ட தோல்வி அடையுது. இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த துருக்கியோட கலிஃபா வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க. இதற்கு எதிராக தொடங்கப்பட்டதான் கிளாபத் இயக்கம். காரணம், இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் முகமது ஷெட்டர்னி. இவர் தான் முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். தொடங்கியவர்கள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா முகமது அலி சகோதரர்னு சொல்லுவாங்க. முகமது அலி, சௌகத் அலி ப்ளஸ் காந்தியடிகள் இதற்கு வந்து காந்தியும் சேர்ந்திருப்பார். தமிழ்நாட்டில் இதுக்கு வந்து ராஜாஜி வந்து என்ன செஞ்சிருப்பார், இந்த இயக்கத்துக்கு அந்த என்ன செஞ்சிருப்பார், சேர்ந்து இது பண்ணியிருப்பார் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கிளாபத் இயக்கம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளாபத் இயக்கத்துடைய குவி மையமாக இருந்தது வாணியம்பாடி தான் ஓகேங்களா. அதே மாதிரி அகில இந்திய கிளாபத் மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னா 1919 நவம்பர். இப்போ 19 கிளாபத் இயக்கம் தொடங்குறாங்க. குவி மையமாக வாணியம்பாடி இருக்குது. அப்படியே அகில இந்திய கிளாபத் மாநாடு எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 1919 நவம்பரில் தொடங்குறாங்க. அடுத்து அக்டோபர் 19 கிளாபத் தினம். அது 2 இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது பள்ளி புத்தகத்திலே 2 டேட்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. அக்டோபர் 19 கிளாபத் தினம் கொண்டாடி இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 தமிழ்நாட்டில் மௌலானா சௌகத் அலி தலைமையில் பொதுக்கூட்டம் கிளாபத் நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்து போகணும் ஓகேங்களா. பள்ளி புத்தகத்தில் இந்த 2 டேட்டாவே இருக்குது, ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே போன்ற ஒரு மாநாடு இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நடக்குது இல்லையா, 1920 ஏப்ரல் 17 நடத்தப்பட்ட மாதிரி ஒரு மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா ஈரோட்டிலேயே வந்து நடத்துகிறாங்க. இப்போ அப்படியே 1920 காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன செய்கிறாரு, காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து அறிவிக்கிறாரு. ஆமாம், ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒப்புதல் வழங்கிய மாநாடு நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. யார் தலைவர், சேலம் விஜயராகவாச்சாரியார், தமிழகத்தை சேர்ந்த முதல் ஐஎன்சி தலைவர்னு கூட வர சொல்லுவோம். ஏன்னா மொத்தமாக ஐஎன்சிக்கு 2 தமிழ்நாடு தலைவர்கள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஒன்று வந்து இந்த மாநாடு 1920, இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா 1926 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிற ஒருத்தவர் கவுகாத்தி காங்கிரஸ் அந்த மாநாட்டுக்கு வந்து தலைவராக இருந்திருப்பார். இவங்க 2 பேர் தான். இதில் சேலம் விஜயராகவாச்சாரியார் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்த மாநாட்டுக்கு தலைவராக இருந்து ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதில் தான் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா. இப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கிளாபத் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும் என்ன செஞ்சிடும், சேர்ந்து செயல்பட தொடங்கிடும். 1920 to 22 இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளை நிறுவியவர் யாகூப் காசா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாஜி இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து செயல்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் பண்ணுறாங்க பண்ணால் ஈவேரா, ராஜாஜி இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, கைது செய்யப்படுவாங்க. அதேமாதிரி சட்டமன்றம், பள்ளிகள், நீதிமன்றங்கள் என்ன செய்யுது, புறக்கணிக்கப்படுது. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தப்படுறாங்க. அந்நிய பொருட்கள், விதேசி பொருட்களை என்ன செய்கிறாங்க, புறக்கணிக்கப்படுகிறது. இன்னும் போய்த்து கள்ளுக்கடை மறியல் நடத்தப்படுது. பெரியார் தாகம்பட்டி அப்படிங்கிற தன்னுடைய தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை என்ன செய்கிறாரு, வெட்டி வீழ்த்துறாரு ஓகேங்களா. அடுத்து 1921 ஜனவரி 10 கனாட் கோமன் அப்படிங்கிறது வருகை செய்யாது. அது யார் சார் கனாட் கோமன் அப்படின்னா அந்த இங்கிலாந்தோட கிங் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முதல் மகனை மட்டும் பட்டத்து இளவரசர்னு சொல்லுவாங்க. பிற மகன்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இளவரசர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. அதில் ஒருவர் தான் இந்த கனாட் கோமன் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்தில் 1921 ஜனவரி 10 வந்து வர்றாரு.
அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு எப்போ வர்றாரு அப்படின்னா ஜனவரி 12 வந்து வர்றாரு. இவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா நீதி கட்சி வரவேற்பது மட்டுமில்லை, தமிழ்நாட்டுடைய சட்டசபை இருக்கு இல்லையா, திறந்து சிறப்புரை செய்தது யார் அப்படின்னா இந்த கானம் கோபன் அப்படிங்கிறவர் தான் 1921 இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 1921 நடந்த முக்கியமான இன்னொரு நிகழ்வு வந்து நான்கானா படுகொலை. ஓகேங்களா, இது வந்து தமிழ்நாடு ரிலேட்டட் கிடையாது, பட் இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கோங்க. 1921 இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று நடக்குது அப்படின்னா இந்திய அளவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது என்ன அப்படின்னா நான்கானா படுகொலை அப்படின்னா இந்த சீக்கிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சீக்கிய மக்கள் வந்து 2 பிரிவாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஜாத்துன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மகத் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே என்ன செய்யுது அப்படின்னா சண்டை நடக்குது. இதில் வந்து இந்த மகத்து பிரிவை சேர்ந்தவங்க வந்து இந்த ஜாத் பிரிவை சேர்ந்து ஒரு 159 பேரை வந்து கொலை செஞ்சிடறாங்க. இது பேர் தான் நான்கான படுகொலை அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்குது அப்படின்னா 1921 மார்ச் காலகட்டத்தில் நடக்குது. அடுத்து 1921 மலபார் மாப்ளா கிளர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அது என்ன சார் மலபார் மாப்ளாஸ் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த கேரளா வட கேரளா பகுதி இருக்கு இல்லையா, அந்த அரேபியர்கள்லாம் வந்து வணிகம் செய்ய வந்திருப்பாங்க. வணிகம் செய்ய வந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கேரளா பெண்களை திருமணம் செஞ்சுருப்பாங்க. அப்படி திருமணம் செஞ்சவர்களை மாப்ளாஸ் அப்படின்னு அழைப்பாங்க, மலபார் மாப்ளாஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த மலபார் மாப்ளாஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தாருக்கும் நிலைக்கலாருக்கும் இருக்காங்களா நம்பூதிரி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த கிளர்ச்சியை தான் என்ன செய்வோம் அப்படின்னா மலபார் மாப்ளா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 1921 நடக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வரிகோட இயக்கம் வந்து தஞ்சாவூரில் வந்து தொடங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருப்பாங்க. ஆனால் முடிவு செஞ்சதோட சரி, ஏன்னா 1921 நவம்பர் காலகட்டத்தில் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்க முடிவு செஞ்சதுனால பாருங்கள் ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா இவங்கெல்லாம் கைது செஞ்சிருவாங்க. அதனால் இந்த வரிகோட இயக்கம் வந்து தொடங்காமே போயிருக்கு. இதெல்லாம் 1921 நடக்குது. அடுத்து 1922 அப்படியே நவம்பருக்கு வந்தோம் அப்படின்னா வேல்ஸ் இளவரசர் வந்து இந்தியாவுக்கு வருகை செய்கிறாரு. ஃபஸ்ட்டு மும்பைக்கு வராரு. அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு 1922 ஜனவரி 13 தமிழ்நாட்டுக்கு வந்து வருவார். அப்படியே இந்த காலவரிசையில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்து 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா சம்பவம் வந்து நடக்கும். இப்போ காந்தி 1920 இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருப்பார். 1922 சௌரி சௌரா சம்பவம், அந்த சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே வந்து தீ வச்சு கொளுத்திடுவாங்க இல்லையா, அது நிறைய காவலாளிகள் வந்து உயிரிழந்துருவாங்க. இதை பார்த்த காந்தியடிகள் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பிப்ரவரி 12 ஓகேங்களா 5ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. பிப்ரவரி 12 ஒரு 7 நாள் கழிச்சு காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் வந்து பர்தோலியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மக்கள் வந்து இந்த அகிம்சை போராட்டத்துக்கு இன்னும் மக்கள் வந்து மனதளவில் தயாராகலை, அதனால இந்த போராட்டத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவார். அடுத்து 1922 மார்ச், பிப்ரவரியில் நிறுத்துறாரு. மார்ச்சில் பார்த்துட்டீங்க அப்படின்னா காந்தி வந்து கைது செய்யப்படுறாரு. 6 ஆண்டு சிறை தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் வந்து அவரோட உடல்நிலை சரியில்லாதனால அடுத்த வருஷமே என்ன செஞ்சுருவாங்க, விடுதலை செஞ்சுருவாங்க. ஓகேங்களா, இப்போ 1922 அடுத்த முக்கியமான நிகழ்வு கயா காங்கிரஸ் மாநாடு. இப்போ காந்தி வந்து ஜெயிலில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் 1922. இப்போ வந்து காங்கிரஸுக்குள்ளே 2 பிரிவு வருவாங்க. ஒன்று மாற்றம் விரும்புவோர், மாற்றம் விரும்பாதவர் அப்படின்னு. இந்த மாற்றம் விரும்புவோர்னா யார் அப்படின்னா நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போய்த்து ஆங்கிலேயர்களுக்கு குடைச்சல் கொடுப்போம். மாற்றம் விரும்பாதவர் இல்லை, நம்ம ஆங்கிலேயர்கள் சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றம் விரும்புவோரில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா CR தாஸ், மோதிலால் நேரு. தமிழ்நாட்டை சேர்ந்த மாற்றம் விரும்புவோர் யாருன்னா ராஜா சத்தியமூர்த்தி இருந்திருப்பார். அது மாதிரி மாற்றம் விரும்பாதவர் பார்த்துட்டீங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து ராஜாஜி வந்து முக்கிய பங்கு வச்சிருப்பார். ஓகேங்களா, இப்போ இந்த மாற்றம் விரும்பாதவர்களாம் சேர்ந்து 1923 ஜனவரி 1 இந்த காலகட்டத்தில் காந்தி வந்து ஜெயிலில் தான் இருக்கார். 1923 ஜனவரி 1 என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ 1922 காந்தியை கைது செஞ்சு 24 தான் விடுதலை செய்கிறாங்க. அப்போ 23 இப்போ வந்து காந்தி ஜெயிலுக்குள்ளே இருக்கார். ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சி வந்து தோற்றம். ஓகேங்களா, இப்போ 1923 செப்டம்பரில் வந்து ஒரு டெல்லியில் சிறப்பு மாநாடு நடைபெறுது. இந்த மாநாட்டுக்கு அபுல் கலாம் ஆசாத் வந்து தலைமை இருக்கிறாரு. இதில் சுயராஜ்ய கட்சி வந்து தேர்தலில் பங்கேற்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் 1923 தேர்தல் நடைபெற்றுச்சு இல்லையா, இதில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னு கேட்டால் வெற்றி பெறவில்லை. பெரிய அளவில் நீதி கட்சி வந்து வெற்றி பெறுது. அடுத்து 1926 தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சி வந்து வெற்றி பெறுது. வெற்றி பெற்றாலும் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வெற்றி பெற்றாலுமே இவங்க வந்து காங்கிரஸோட ஒரு பிரிவு தான். ஓகேங்களா, இவங்க தனி கட்சியெல்லாம் கிடையாது இல்லையா. அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் CR தாஸ் வந்து மறைஞ்சிடறாரு. மறைஞ்ச உடனே இந்திய தேசிய காங்கிரஸும் சுயராஜ்ய கட்சியும் என்ன செய்கிறாங்க, ஒன்றிணைத்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னதான் நாங்கள் ஜெயிச்சிருந்தாலும் நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வரலை, நாங்கள் முதல்வர் ஆகலை அப்படின்ட்டு. யாரை முதல்வராக அமைச்சிருப்பாங்க அப்படின்னா சுயேட்சை வேட்பாளராக இருந்த சுப்பராயன். இவங்க 2 பேர் சேர்ந்து INC ப்ளஸ் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து சுப்பராயனை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, முதல்வராக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து 1926 காலகட்டத்தில் நடக்குது. அடுத்து ரொம்ப முக்கியம் 1927 ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம், நீல் சிலை அகற்றும் போராட்டம். தமிழ்நாட்டுக்கே உரிதான ஒரு போராட்டம் கூட சொல்லலாம். ஏன்னா கர்னல் நீல் யார் இவர் அப்படின்னா 1857 பெரும்புரட்சி நடக்குது இல்லையா. இந்த காலகட்டத்தில் வந்து அந்த கான்பூர் பகுதியில் வந்து கிளர்ச்சியை வந்து ஒடுக்குவதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவர். இவர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டோட படை தளபதியாக இருந்திருப்பார்.
ஆனால் கான்பூரில் அந்த கிளர்ச்சி ஒடுக்குனவர் அது ரொம்ப தீவிரமாக ஒடுக்கியிருப்பார். ஓகேங்களா? இதற்காக இவருக்கு வந்து ஒரு சிலை வைக்கிறாங்க. எங்கே சிலை வைக்கிறாங்க அப்படின்னா சென்னை மவுண்ட் ரோட்டில் சிலை வைக்கிறாங்க. இதை பார்த்த நம்முடைய தலைவர்கள், குறிப்பாக வந்து நெல்லை சோமயாஜுலு அவங்க தலைமையில் வந்து போராட்டம் நடக்குது. இவர் வந்து நம்முடைய இந்தியர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு இவருக்கு சிலை வைப்பதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை நீக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குடியாத்தத்தை சேர்ந்த சுப்பராயலு, முகமது ஷாலியாத் ரவுத்தார் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவரோட ஒருத்த கையை வந்து என்ன செஞ்சிருவாங்க, உடைச்சிருவாங்க. இந்த போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமாகுது. இப்போ இந்த காலகட்டத்தில் 1935 என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்து மாகாணங்களுக்கு சுயாட்சி கொண்டு வருவாங்க. அப்போ காங்கிரஸ் தேர்தலில் பங்கேற்குது. 1937 காங்கிரஸோட முதல் அமைச்சரவை வந்து ராஜாஜி அவர்கள் அமைக்கிறாங்க. அவங்க வந்த உடனே என்ன செய்கிறாரு, இந்த சிலையை வந்து உடனே அகற்றி எங்கே செய்கிறாரு, எழும்பூர் மியூசியத்துக்கு இந்த சிலையை வந்து கொண்டு போயிறாரு. அப்போ இதுதான் நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நிறைய பெண்மணிகள்லாம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, கலந்துருப்பாங்க. அடுத்து அப்படியே 1927 ரொம்ப முக்கியமான நிகழ்வு சைமன் குழு உருவாக்கம். ஏன் சைமன் குழு உருவாக்குறாங்க அப்படின்னா, இப்போ 1919 மாண்டேக செம்ஸ்போர்ட் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு இல்லையா. இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்த சட்டத்தை வந்து கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்காக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, முன்கூட்டியே இந்த குழு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அனுப்பிச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழுவுக்கு வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்திருக்கும். காரணம் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 பேர் கொண்ட குழு. ஆனால் ஒருவர் கூட இந்தியா இல்லை. இந்தியர்களுக்காக சட்டம் இயற்ற போகிறீங்க, ஆனால் ஒருத்தவங்க கூட இந்தியர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சுருப்பாங்க, கருப்பு கொடி காட்டப்பட்டது. இந்த குழு 1928 இந்தியா வந்துச்சு. 1929 பிப்ரவரி 18 தான் சென்னைக்கு வருது. இந்த காலகட்டத்தில் சென்னையில் வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. யார் தலைமையிலன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா திரு சத்தியமூர்த்தி தலைமையில் வந்து எதிர்ப்பு காட்டப்படுகிறது. ஓகேங்களா? அதே 1927 சென்னை காங்கிரஸ் மாநாடு. எம்ஏ அன்சாரி வந்து தலைவராக இருந்திருப்பார். எம்ஏ அன்சாரி தலைவராக இருந்த அந்த மாநாட்டில் முழுமையான சுதந்திரம் தான் இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1929 டிசம்பர் லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரோட பையன் ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, இவர் வந்து தலைவராக இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் 1930 ஜனவரி 26க்குள்ளே எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தரணும். அப்படி இல்லை அப்படின்னா 1930 ஜனவரி 26 நாங்கள் வந்து முதல் சுதந்திர தினமாக பூரண சுயராஜ்ய தினமாக நாங்கள் அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில அரசு அதை கண்டுக்காது. உடனே 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் கொடியேற்றி முதல் சுதந்திர தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? இதெல்லாம் 1930 அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே நம்ம அந்த காலவரிசையிலே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 1927 28 29 30க்குள்ளே வந்துட்டோம். 30ல் தான் சைமன் குழு வந்து தன்னுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுது. சைமன் குழு அறிக்கையை சப்மிட் பண்ணோன்னே இதை வந்து விவாதிக்கிறதுக்காக 3 வட்டமேஜை மாநாடு லண்டனில் நடத்தப்படுது. முதல் வட்டமேஜை மாநாடு 30, 2வது வட்டமேஜை மாநாடு 31, 3வது வட்டமேஜை மாநாடு 32. இதில் 2வது வட்டமேஜை மாநாட்டில் மட்டும்தான் வந்து காந்தி கலந்துகிட்டு இருப்பார். காரணம், காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த 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 வட்டமேஜை மாநாட்டில் வந்து காந்தி கலந்துக்குவார். ஆனாலும் அதில் வந்து உடன்பாடு இல்லாமல் அடுத்து 3வது வட்டமேஜை மாநாட்டில் வந்து காந்தி வந்து கலந்துக்க மாட்டார். உடனே ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 வட்டமேஜை மாநாட்டிலுமே கலந்து கொண்ட ஒரு தலைவர் யாருன்னா அம்பேத்கர் தான். அம்பேத்கரோடு சேர்ந்து அது ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சிருப்பார், அரைவயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் சமூகத்தின் ஒரு தலைவனாக நான் பேச வந்திருக்கிறேன். அவருடைய உரை அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் பெருமளவில் வந்து என்ன செஞ்சிச்சு, பத்திரிகைகளில் வந்து பேசப்பட்ட ஒரு உரை. மிகவும் எப்படி வந்து நம்முடைய சுவாமி விவேகானந்தர் வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லி தொடங்கினாரோ, அதுபோல் அரைவயிற்று கஞ்சிக்கு அல்லால் போடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார். 1930 அந்த 30 to 32 அந்த வட்டமேஜை மாநாட்டில் இவர் என்ன கேட்டிருப்பார் அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட பிரிவினர்களுக்கு வந்து தனி தொகுதி வந்து இடஒதுக்கீடு வந்து கேட்டிருப்பாரு. ஓகேங்களா? ஆனால் இது வந்து காந்திக்கும் இவங்களுக்கு பூனா ஒப்பந்தம் நடந்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ்லேயே நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கூடுதலாக இடங்களை ஒதுக்கீடு செய்கிறோம்னு சொல்லி இதை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து 1930 to 32 இந்த காலகட்டத்தில் தான் சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்படுகிறது. ஓகேங்களா? முதல் முறையாக உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடக்குது. எப்போ சார் அப்படின்னா மார்ச் 12 காந்தி சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரை மார்ச் 12 தொடங்கியிருப்பார். ஏப்ரல் 6 வந்து போயிருப்பார். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 78 நபரோடு சேர்ந்து 385 கிலோமீட்டர் 24 நாட்கள் பயணம் செஞ்சு இதை அடைஞ்சிருப்பார். சரி, இப்போ இந்திய அளவில் எப்படி நடக்குது, தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா ராஜாஜி ஏப்ரல் 13 தான் தொடங்குறாரு. ஓகேங்களா? ஏப்ரல் 13 தொடங்கி ஏப்ரல் 28 திருச்சியில் தொடங்கி எங்கே தொடங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிஎஸ் ராஜன் இருக்காங்களே அவங்க வீட்டில் திருச்சியில் தொடங்கி வேதாரண்யத்தில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வந்து இதுக்கு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். ஆனால் மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்ட வே ராமலிங்கனார் அவருடைய ஒரு புகழ்பெற்ற பாடல் "தத்தியின்றி ரத்தமொன்று யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர்" அப்படிங்கிற பாடல் வந்து பாடப்படுது. ஓகேங்களா? இதில் கலந்து கொண்ட முக்கியமானவர்கள் பார்த்துட்டிங்கன்னா சந்தானம், சர்தார் வேதரத்ன பிள்ளை, டிஎஸ்எஸ் ராஜன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானவர். காமராஜர். ஓகேங்களா? இவங்கெல்லாம் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறாங்க.
இப்போ ராஜாஜி தலைமையில் ஒரு 12 பேர் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா உப்பு சட்டத்தை மீறி வந்து உப்பு வந்து அள்ளுறாங்க. ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் உப்பு அள்ளக்கூடாது, அதை மீறி அள்ளுறாங்க. கைது செய்யப்பட்டவங்க TSS ராஜன். இவர் வந்து தமிழ்நாட்டுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகம் கூட சொல்லுவோம். 1940 காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகத்தை கொண்டு வந்திருப்பார் இல்லையா. இந்திய அளவில் வினோபா பாவே வந்து முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக இருந்திருப்பாங்க. அப்போ தமிழ்நாடு அளவில் இவங்க தான் வந்து முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி முதல் பெண்மணியாக உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளியவங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமதி ருக்மணி லட்சுமிபதி. இவங்க தான் வந்து உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளியிருப்பாங்க. அதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி கூட இவங்க தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சந்தர் வேதரத்தினம், சாமிநாதர், K. சந்தன் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா உப்பு சட்டத்தை மீறி வந்து உப்பு அள்ளியிருப்பாங்க. இப்போ 1930 ஏப்ரல் 27 இந்த காலகட்டத்தில் திருவல்லிக்கேணியில் காவல்துறையோட ஒரு மோதல் நடக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சட்டமரபு இயக்கம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வேதாரண்யம் பிரிவில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா ராஜாஜி இருந்தார் இல்லையா. அது மாதிரி சென்னைக்கு யார் இருந்தாங்க அப்படின்னா T. பிரகாஷம் வந்து இருந்திருப்பார். அதேமாதிரி ஆந்திரகேசரி K. நாகேஸ்வர். அதே மாதிரி கேரளாவில் வந்து மலபார் பகுதியில் கேலப்பன், பொய்யனூர், கள்ளிக்கோட்டை இந்த பகுதியெல்லாம் கேலப்பன் இருந்திருப்பார். அதேமாதிரி இந்த அஸ்ஸாம், சில்செட், நவகாலி இந்த பகுதிக்கெல்லாம் பொதுமக்களே வந்து இந்த போராட்டத்தை வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்கலாம். அடுத்து 1930 அப்புறம் 32 வந்து அப்படின்னா ஜனவரி 26 புனித சார்ஜ் கோட்டை, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை, அதில் கொடியேற்றுறாங்க. என்ன யார் ஏற்றுறாங்க அப்படின்னா ஆரிய என்ற பாஷ்யம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து என்ன செஞ்சுறாங்க, கொடியேற்றுறாங்க. அப்படியே 1932 பிப்ரவரிக்கு வந்து அப்படின்னா சட்டமறுப்பு இயக்க போராட்டம் வந்து தீவிரமாக நடைபெற்று இருக்கு. இந்த காலகட்டத்தில் திருப்பூரை சேர்ந்த கொடிகாத்த குமரன். ஓகேங்களா, திருப்பூர் குமரன் இவர் பிறந்த ஊர் பார்த்துட்டீங்க அப்படின்னா சென்னிமலை தான். திருப்பூரில் ஒரு போராட்டத்தின் போது கடுமையாக ஆங்கிலேயர்களால் தாக்கப்படுறாரு. தாக்கும்போது தன்னோட உயிர் போகக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்யலை கொடியை விடலை. அதனால இவருக்கு வந்து கொடிகாத்த குமரன் அப்படிங்கிற பட்டம் வந்து கிடைச்சிச்சு இல்லையா. இது இந்த நிகழ்வு தான் 1932 பிப்ரவரி. அதுக்கப்புறம் அப்படியே 2 வருஷம் கழிச்சு 1934 ஏப்ரல் 20 அல்லது மே 20ன்னு சொல்லுவோம். அப்படியே சட்டமறுப்பு இயக்கம் வந்து நிறுத்தப்படுகிறது. ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் 1930 ருக்மணி லட்சுமிபதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க தான். ஓகேங்களா, அதே மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி வந்து முதல் MNC. ஓகேங்களா, முதல் சட்ட மேலவை உறுப்பினராக வந்து யார் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவங்க வந்து துணை சபாநாயகராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. 1946 T. பிரகாஷன் தலைமையில் வந்து அமைச்சரவையில் இவங்களுக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து 1935 இந்த காலகட்டம் வந்தோம் அப்படின்னா சைமன் குழு அறிக்கையை வச்சும் 3 வட்டமேஜை மாநாடு நடந்த விவாதத்தை வச்சும் 1935 இந்திய அரசு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதில் முதல் முறையாக மாகாணங்களுக்கு சுயாட்சி வந்து கொடுக்கப்படுது. ஓகேங்களா, இதன் அடிப்படையில் தேர்தல் நடக்குது. தேர்தலில் முதல் முறையாக காங்கிரஸ் வந்து தேர்தலில் வந்து தேர்தலில் கலந்துக்கின்றாங்க. காங்கிரஸுக்கு நீதி கட்சிக்கு இடையில போட்டி நடக்குது. யார் வெற்றி பெறாங்க அப்படின்னா காங்கிரஸ் வெற்றி பெறுது. ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை சென்னை மாகாணத்தில் வந்து அமைக்கிறாரு. மொத்தமாக 8 மாகாணத்தில் யார் பார்த்துருப்பாங்க அப்படின்னா INC வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதில் சென்னை மாகாணத்திலையும் INC வந்து வெற்றி பெற்றிருக்கும். ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் ராஜாஜியுடைய முக்கியமான சில சாதனைகள்லாம் இருக்குது. மதுவிலக்கு சட்டத்தை வந்து இவர் சேலத்தில் வந்து முதல் முறையாக வந்து கொண்டு வந்திருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாதிரி கைத்தொழில் பாதுகாப்பு சட்டம், விற்பனை வரி சட்டத்தை இவர் அறிமுகம் செஞ்சிருப்பார். ஆலய பிரவேச சட்டம் 1939 இவரால் கொண்டு வரப்பட்டது. இவரால் மும்மொழி கொள்கை இன்றளவு இன்னைக்கு கூட இது வந்து விமர்சனம் செய்கிறார் இல்லையா. இதை வந்து ராஜாஜி 1939 காலகட்டத்திலே கொண்டு வந்திருப்பார். 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரியார் தலைமையில் நடக்குது. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் ராஜாஜி தான். அவர் தான் கொண்டு வந்திருப்பார். அதுமாதிரி 1939 மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு போராட்டம் யார் தலைமையிலனா மதுரை வைத்தியநாத ஐயர். ஓகேங்களா, அதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இவங்களோட தலைமையில் நடைபெற்றுச்சு. மதுரை ஹரிஜன சேவை சங்கத்தை நிறுவியவர் தான் மதுரை வைத்தியநாத ஐயர். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவர் NMR சுப்பராயன். இவரை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இவரை வந்து மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா காந்தியோட சீடர், மதுரை மாநகர மேயராக இருந்திருப்பார். ஒரு சேவாலயத்தை அமைச்சிருப்பார். காந்தி நிதியகன் அப்படிங்கிற ஆசிரமத்தை T. கல்லுப்பட்டியில் தொடங்கியிருப்பார். அது மாதிரி மதுரையில் காந்தி மியூசியம் இருக்கு இல்லையா, அது தொடங்கியிருப்பார். காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, இது தொடங்கியிருப்பார். மதுரை காந்தி நீதிமன்றம் இதெல்லாம் வந்து இவரால் தொடங்கப்பட்ட ஒன்று தான். ஓகேங்களா, 1939 2ஆம் உலகப் போருக்கு பிறகு காந்தியடிகள், ஏன்னா இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த இடத்துல ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனிநபர் சத்தியாகிரகம் அவங்கவுங்க தனித்தனியாக சத்தியாகிரகத்தை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு அறிவிக்கையை விட்டுருப்பாரு. அதன் அடிப்படையில் இந்திய அளவில் ஃபஸ்ட்டு யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆச்சாரியா வினோபாபாய் இவங்க தான் வந்து இருந்திருப்பாங்க. பூபிதான இயக்கத்தை தொடங்கியவங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா TSS ராஜன். இவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக பார்க்கப்படுகிறாரு. இப்போ அடுத்து 1942 to 44 காந்தியடிகளுக்கு கோபம் வந்துடுது. வெள்ளையனு வெளியேறு இயக்கம் தொடங்குறாரு. செய்யலது செத்துமடி அப்படிங்கிற ஒரு முழக்கம் வருது. விடுதலை பெறுறோம், அப்படி இல்லைன்னா அந்த விடுதலைக்காக போராடி இறந்து போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு போராட்ட குணத்துக்கு வந்து போயிடுவார். 42 to 44 காலகட்டத்தில் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வந்து தீர்மானத்துக்கு ஒப்புதல் வழங்கிய மாநாடு பார்த்துட்டீங்க அப்படின்னா பம்பாய் காங்கிரஸ் மாநாடு தான்.
இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சமூகத்துடைய அனைத்து பிரிவினரும் கலந்துக்கிறாங்க. தொழிலாளர்கள் கலந்துக்கிறாங்க, காட்டுக்கு மேல் போக்குவரத்து, பக்கிங் மாமில் சென்னை துறைமுகத்தில் இருக்கக்கூடியது, டிராம்வே, சென்னை மாநகராட்சி எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அது இந்த காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சியோட ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒரே நேரத்தில் செய்து செய்கிறாங்க. இப்போ காமராஜர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பம்பாய் போயிட்டு ஊர் திரும்பியிருப்பார். ஊர் திரும்பிறவரில் இந்த செய்தி கேட்டோன்னே என்ன செஞ்சிருப்பார், வேறு கைது செய்கிறதுக்காக சென்னையில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அரக்கோணத்தில் இறங்கி என்ன செஞ்சிருப்பார், தனிமர் வாங்கி போராட்டத்தை வந்து என்ன செஞ்சிருப்பார், தீவிரமாக கொண்டு போயிருப்பார். துப்பாக்கிச்சூடு வந்து இறக்கமற்ற முறையில் நடத்தப்படுகிறது. எந்தெந்த இடம்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜபாளையம், காரைக்குடி, தேவக்கோட்டை இந்த பகுதியிலலாம் என்ன செய்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் இறக்கமற்ற முறையில் துப்பாக்கிச்சூடு நடத்தி இந்த போராட்டத்தை வந்து ஒடுக்குறாங்க. ஓகேங்களா. இதே காலகட்டத்தில் இந்திய தேசிய ஆர்மி இருக்கு இல்லையா, இந்திய தேசிய இராணுவம் வந்து வலுவடையுது. முத்துராமலிங்க தேவர் வந்து இங்கேருந்து என்ன செய்கிறாரு, தமிழ்நாட்டிலேருந்து ஆண்களையும் பெண்களையும் இந்திய தேசிய இராணுவத்துக்கு அனுப்புகிறாரு. பெண்களை படைப்பிரிவுக்கு லட்சுமி சகல் அப்படிங்கிறவங்க தலைமையில் வந்து போராட்டம்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து 1944 சிஆர் திட்டம், ராஜாஜி திட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது. இப்போ என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன செஞ்சுக்கலாம், எல்லையை வரையறுக்கலாம். தன்னார்வ அடிப்படையில் மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கலாம், பாகிஸ்தானுக்கு போகணும்னா பாகிஸ்தானுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய அரசாங்கம் வந்து கூட்டாட்சி அரசாங்கமாக இருக்கட்டும், இந்திய தேசிய காங்கிரஸும் ப்ளஸ் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து வந்து கூட்டாட்சி அரசாங்கத்தை வந்து வச்சுப்போம். நம்ம 2 பேருமே இருதரப்பு ஒப்பந்தத்தில் இருப்போம். அந்த மாதிரி பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வர்த்தகம், இந்த மாதிரி முக்கியமான சேவை வந்து 2 பேர்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து சிஆர் திட்டத்தை வந்து கொடுத்துருப்பாரு. பட் இந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். இருந்தாலும் இந்த திட்டத்தை கொடுத்த ஒரு காந்திகிட்ட யார் கொடுத்துருப்பாரு, ராஜாஜி 1944 இந்த காலகட்டத்தில் வந்து கொடுத்துருப்பாரு. ஏன்னா முஸ்லீம் லீக் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து தனிநாடு கோரிக்கையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ 1945 காலகட்டத்தில் இங்கிலாந்தில் வந்து எலெக்ஷன் நடக்குது. புதிய கட்சி, தொழிலாளர் கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. வந்த உடனே அட்லி என்ன செய்றாரு, இந்திய விடுதலைக்கும் வழி கோரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் உள்ளே வர்றாரு. இந்த காலகட்டத்தில் 1945 ஜூலை 14 வேவல் திட்டம் வந்து அறிவிக்கப்படுகிறது. ஓகேங்களா. இந்த வேவல் திட்டம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அனைத்து இந்திய மக்களுக்கும் சமான பிரதிநிதித்துவத்தை அனுசரித்து அறிவிச்சிச்சு. இந்துக்களாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், ஓகேங்களா, சீக்கியராக இருக்கட்டும், இது எல்லாருக்கும் ஒரே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. 1945 ஜூன் 25 சிம்லா மாநாடு வேவல் திட்டத்தை பற்றின விவாதம் வந்து நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1946 பிப்ரவரி 18 பார்த்துட்டிங்க அப்படின்னா ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி மும்பையில் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா விடுதலை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஆங்கில அரசு தள்ளப்பட்டுச்சு. இதற்காக அமைக்கப்பட்டது அமைச்சரவை தூதுக்குழு. ஓகேங்களா. அதாவது இங்கிலாந்துடைய அந்த அட்லியோட அமைச்சரவையிலேருந்து ஒரு 3 பேர் இங்கே வந்திருப்பாங்க. யார் அரசர் அப்படின்னா ஏவி அலெக்சாண்டர் கிரிப்ஸ் வந்திருப்பார். பெத்தி கிளாரன்ஸ் இவர் தான் வந்து செயலாளராக வந்திருப்பார். நம்ம தலைவராக இந்த அமைச்சரவை தூதுக்குழு தலைவராக வந்தவர் பெத்தி கிளாரன்ஸ். ஓகேங்களா. 1946 ஜூலை 6 வந்து காங்கிரஸ் தலைவர் ஜவஹர்லால் நேருக்கு வந்து அழைப்பு எடுத்திருப்பாங்க இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி 1916 ஆகஸ்ட் 6 இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கணும். வேவல் பிரபு வந்து நேருக்கு அழைப்பு எடுக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்கப்படுகிறது. இதெல்லாம் நான் வந்து பாலிட்டியில் டீப்பாக பார்ப்போம். 1947 மார்ச் 24 இந்தியாவுடைய புதிய வைஸ்ராயாக வந்து யார் வருவார், மவுண்ட் பேட்டன் வந்து வருவார். 1947 ஜூனில் மவுண்ட் பேட்டன் திட்டம், அதாவது பாகிஸ்தான் இந்திய பிரிவினை திட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுகிறது. 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் அப்படிங்கிறது இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்டது. அதன்படி ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் வந்து இந்தியாவை விட்டு போகிறாங்க. ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் இந்தியாவுக்கு என்ன செய்து விடுதலை வந்து கிடைக்குது. விடுதலை அடைந்த போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் வந்து ஓமந்தூர் ராமசாமி, இவர் தான் இருந்திருப்பார். புனித சார்ஜ் கோட்டையில் வந்து கொடியேற்றிருப்பார். அப்போ வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படிங்கிற பாரதியார் பாடலை பாடியவங்க யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா டி.கே. பட்டம்மாள். அவங்க தான் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருப்பாங்க. ஓகேங்களா. பாருங்கள், முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞருடைய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று பார்க்குது எந்த நிகழ்வில் ஒழிக்கப்பட்டது அப்படின்னா ஆமாம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஒழிக்கப்பட்டது. மாண்டைக்கு செம்ஸ்கூர் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்துடைய முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. 1919 இதோடைய சட்டம் கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் 20 தேர்தல் வந்து நடக்குது. ஓகேங்களா. அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதவர்களுக்கான சுயாட்சி வட்டார அரசியல் கீழ்கண்டவற்றுள் எந்த வட்டார அரசியல்வாதிகள் வேண்டுது அப்படின்னா மெட்ராஸ் மாகாணம் தான். இந்த பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஃபஸ்ட்டு தொடங்கினது யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க தான். பொருத்தணும் அப்படின்னா பாருங்க, தலைவர்களோட பிறந்த நாள் வந்து கேட்டிருக்காங்க. இது ராங்கன்னு கேட்டிருக்காங்க. வஉசி கரெக்டு தான். செப்டம்பர் 5 1872. சுப்பிரமணிய பாரதியார் வந்து 82 பிறந்திருப்பார். அதனால் இது வந்து தப்பு. சி ராஜாஜி டிசம்பர் 10 1878 கரெக்டு. காமராஜர் வந்து கரெக்டு. அப்போ பிறந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதை படிச்சுக்கோங்க. ஓகே, இதான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு விடுதலை போராட்டம் நமக்கு வந்து 1916 ஆரம்பித்து 1947 வரையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து நிறைய போராட்டங்கள் வந்து இந்திய அளவில் மட்டும்தான் பார்த்துருப்போம்.
சில போராட்டங்கள் இந்தியாவும் தமிழ்நாடும் கலந்து பார்க்க வேண்டியது இருக்கும். சில போராட்டங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீர்சிலை போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். சில போராட்டங்கள் இந்திய அளவில் நடக்கும். ஓகேங்களா, இது ரெண்டையும் கலந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம முதல்ல தமிழ்நாட்டுடைய தொடக்க கால தேசிய அமைப்பு, மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், பயங்கரவாதிகள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், அதோடு சேர்த்து இந்த பகுதியை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் வந்து கிடச்சிரும். இவ்வளோதான் இந்த பாட்டு. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துட்டு இதன் பிறகு கம்பல்சரி பள்ளி புத்தகத்தில் தமிழ்நாடு விடுதலை போராட்டம் இந்த பாடத்தை வந்து படிங்க. குரூப் 1 லெவலில் படிக்கிறீங்க அப்படின்னா அவுட்டர் சோர்ஸ் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்னும் டீப்பாக படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வகுப்பை வச்சுக்கிட்டு படிங்க. அதுக்கப்புறம் வந்து முந்தைய ஆண்டு வினாத்தாளை வந்து பாருங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். வினாக்கள் எப்படி கேட்குறாங்க, இன்னும் எங்கே இருந்தாலும் நோட்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தேடுங்க. தேடல் எப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இந்த பிஓக்கு வச்சுக்கிட்டு முந்தைய ஆண்டு வினாக்களை வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சில பாட்டெல்லாம் வந்து பள்ளி புத்தகத்திலே இருக்காது, ஆனால் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க முந்தைய ஆண்டு வினாக்களில். இப்போ அந்த மாதிரி டேட்டாஸை வந்து நம்ம தேடி நம்ம நோட்ஸில் வந்து ரெஃபர் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணால் நீங்கள் டாப்பர் ஆயிடலாம். ஓகேங்களா, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மதிப்பெண் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நன்றி.